ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் சம்மர் ஆரம்பிச்சிருச்சா? எங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட்டு சம்மர் ட்ரிப் கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு பழனிக்கு போனோம் ஃபேமிலியோட. பசங்கள்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்க, நல்லபடியாக பாஸ் ஆகணும், நல்லா காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினில் போகலாம், ஜாலியாக இருக்கும்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காலையில் 10:50க்கு எங்களுக்கு ட்ரெயின். ஸோ திருநெல்வேலி ஸ்டேஷனில் ஒரு 9:30க்கெலாம் நாங்கள் ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக 10 மணி அந்த ரேஞ்சில் 10:30க்கு ட்ரெயின் உள்ளே வந்தது. நாங்கள் உள்ளே போகவும் ட்ரெயின் வரவும் கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் ஒரு 14 பேர்கிட்ட அந்த மாதிரி போயிருந்தோம். ஸோ ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் முக்கால்வாசி நாங்கள் தான் இருந்தோம். ட்ரெயின் வரவும் எல்லோரும் சீட்டையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி ஓகே உட்காந்துடலாம் அப்படின்னு உட்காந்து ட்ரெயின் கிளம்புனோடனே காஃபி வாங்கி குடிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா சாப்பிட்டுட்டு வந்தது எல்லாம் டயர்ட் ஆகிட்டோம் ட்ரெயின் ஏறி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். காஃபி குடிச்சிட்டு பசங்க சீட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப நேரம் விளையாட முடியல, காற்றுல சீட்டு பறந்துச்சுன்னு டென்ஷன் ஆகிட்டு எடுத்து வச்சுட்டு திருப்பி ஃபோன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி ட்ரெயினில் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் ஆக ஆக வெக்க ஜாஸ்தியாக இருந்தது. எனக்கு இந்த மாதிரி ட்ரெயின் 2 ட்ரெயின் கிராஸ் ஆகிறது, அப்புறம் ட்ராக் மாற்றுறது, ட்ரெயின் திரும்பி போகிறப்பெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த வயசானாலும் இந்த மாதிரி தான் நான் பார்த்துட்ருப்பேன். ஏதாவது ஸ்டேஷன் வரும்போது ஸ்லோவாகி இந்த மாதிரி ட்ராக் மாறும். அதை நான் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஜன்னல் வழியாக பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு உண்டான்னு சொல்லுங்கள். கொஞ்ச நேரத்தில் மதுரை ஸ்டேஷன் வந்துருச்சு. சரி திண்டுக்கல்ல இறங்கணுங்கிறதுனால ஒரு 1:30 மணிக்கெல்லாம் அங்கேயே லஞ்ச் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு கொண்டு வந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு சூப்பராக. கரெக்டாக ஒரு 2 மணிக்கு திண்டுக்கல் ஸ்டேஷனில் இறங்கிட்டோம். பழனிக்கு டைரெக்டாக ட்ரெயின் இல்லைங்கிறதுனால திண்டுக்கல்லில் இருந்தது. நாங்கள் பஸ் பிடிச்சி தான் பழனிக்கு போனோம். கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியாக தான் இருந்தது, லக்கேஜஸ் வேறு நிறைய இருந்தது. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ பிடிச்சி போய் பழனி பஸ் ஏறி உட்காந்தாச்சு. ஒரு 1.25 மணி நேரத்தில் பழனி ரீச் ஆகிட்டோம். 4 மணிக்கெலாம் நாங்கள் பழனிக்கு போயிட்டோம். சரியான வெயில், 4 மணினாலும் நல்ல வெயில். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி ஆல்ரெடி ஆன்லைனில் ரூம் புக் பண்ணியிருந்ததுனால அங்கேயும் போயிட்டாச்சு. சரி எல்லோரும் கிளம்புங்க, வெயில் குறைஞ்சிருச்சு, நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னா எல்லோரும் காஃபி குடித்தா தான் கிளம்புவோன்னு சொன்னதுனால காஃபி வாங்கி கொடுத்து குளிப்பாட்டி எல்லாத்தையும் ஒரு 5:30 மணிக்கு கிளப்பிட்டோம். விஞ்சில் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போகலான்னா நாங்கள் எல்லாருமே நடந்து வரோம் அப்படின்னு சொல்லி நல்ல பசங்களாக சொன்னதுனால நடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கோயிலேருந்து ரொம்ப பக்கத்தில் 600 மீட்டர் தான் ரூம் போட்டிருந்தோம். ரூம்லேருந்து பார்க்கும்போது கோயில் அழகாக தெரிஞ்சது. அதனால் அப்படியே ரூம்லேருந்து எல்லோரும் நடந்து போயிட்டோம். மேலே மொபைல் ஃபோன் அலௌடு இல்லை, கீழே டோக்கன் போட்டு வச்சுட்டு போயாச்சு. கீழே தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 8:30-9 மணி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கோயிலுக்குள்ளே ஃபோன் அலௌடுன்னு சொல்கிறது கூட நல்ல விஷயந்தான். ஏன்னா நம்ம அங்கே போனால் ஃபோட்டோ எடுக்கிறதும் வீடியோ எடுக்கிறதும் தான் இருப்போமே தவிர சாமியை திருப்தியாக கும்பிட மாட்டோம். இப்போ இன்றைக்கி ரொம்ப திருப்தியாக சாமி கும்பிட்டோம். மலையடிவாரத்துலேயே ஹோட்டலில் சூப்பராக இருந்தது சாப்பாடு. அங்கேயே சாப்பிட்டுட்டு திருப்பி ரூமுக்கு போயாச்சு. காலையில் கிளம்பி நாங்கள் குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு பெரியவங்க மட்டும் 5 மணிக்கே கோயிலுக்கு போயிட்டோம். முடிச்சுட்டு திருஆவினன்குடியும் போய் முருகனையும் 3ஆம் பறை வீடு அவர் தான். ஸோ அவரையும் பார்த்துட்டு ஒரு 9:30 ஆகிடுச்சு கீழே வர்றதுக்கு. முடிச்சுட்டு அப்படியே டிஃபன் வாங்கிட்டு ரூமுக்கு போயிடலாம், பசங்களாம் வெயிட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வந்துட்டோம். பழனியிலேருந்து ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அங்கே போர்டு வச்சுருப்பாங்க, திருஆவினன்குடி முருகன் கோயில் 3ஆம் பறை வீடுன்னு. பழனி போகிறவங்க கண்டிப்பாக அதையும் பார்த்துருங்க. அப்புறம் குதிரை வண்டி வந்தது, பசங்கள்லாம் போகணுன்னு சொன்னதுனால அதுலேயும் ஏற்றி சூப்பராக ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டாங்க. குதிரையை ஓட்டவும் குதிரையை டார்ச்சர் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் பசங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே லஞ்ச் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு திண்டுக்கல் ஸ்டேஷன் வந்துட்டோம். ரொம்ப சீக்கிரம் வந்துட்டோம் போல். 1 ஹவர் வெயிட் பண்ணோம் ட்ரெயினுக்கு. 4:30லேருந்து 5:30க்கு தான் ட்ரெயின் வந்தோடனே கிளம்பி வீட்டுக்கு சேர்ந்தாச்சு. 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணாலும் லாஸ்ட் டைமில் எப்பண்டா வீட்டுக்கு போவோன்னு இருந்தது. சூப்பராக சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பாய்.